வணக்கம் இனிய நண்பர்களே, நான் 1 மினிட் நியூஸ்ல இருந்து சாய்வே. இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். நியூஸ்க்கு வரவேற்கிறோம். அமெரிக்காவில் வேலை செய்வது இனி பணக்காரர்களின் கனவு மட்டுமா? அமெரிக்கா H-1B விசாவுக்கு $1,00,000 கட்டணம் விதித்து லட்சக்கணக்கான இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. இந்த புதிய விதி செப்டம்பர் 21 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் வசிக்கும் மற்றும் அங்கு செல்ல திட்டமிட்டுள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பின்னர் வெள்ளை மாளிகை இந்த கட்டணம் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே, ஏற்கனவே விசா வைத்திருப்பவர்களுக்கு அல்ல என்று தெளிவுபடுத்தியது. இருப்பினும் இந்த ஒரே முடிவு இந்திய ஐடி துறையில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த முடிவுக்கு பிறகு விடுமுறையில் அல்லது குடும்ப காரணங்களுக்காக இந்தியா வந்திருந்த ஆயிரக்கணக்கான இந்திய நிபுணர்கள் மத்தியில் உடனடியாக பீதி பரவியது. அமெரிக்காவுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற வதந்திகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீ போல பரவின. பலர் தங்கள் பயணத்தை ரத்து செய்தனர், சிலர் உடனடியாக திரும்ப விமானங்களை பதிவு செய்தனர். இந்த குழப்பத்தை கண்டு இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக தலையிட்டு அமெரிக்காவில் உள்ள தங்கள் தூதரகங்களுக்கும் துணை தூதரகங்களுக்கும் இந்திய குடிமக்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கவும் அவசர உதவி எண்ணை வெளியிடவும் உத்தரவிட்டது. தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள். இப்போது இந்த செய்தியை விரிவாக பார்ப்போம். அமெரிக்கா H-1B விசாவுக்கு $1,00,000 கட்டணம் விதித்த முடிவு திடீரென எடுக்கப்பட்டதல்ல. இது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் ஒரு பகுதியாகும். கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்க நிர்வாகம் H-1B விசா விதிமுறைகளை தொடர்ந்து கடுமையாக்கி வருகிறது. இந்திய ஐடி நிறுவனங்கள் இந்த திட்டத்தை தவறாக பயன்படுத்தி அமெரிக்க தொழிலாளர்களின் வேலைகளை பாதிப்பதாக அவர்கள் வாதிடுகின்றனர். செப்டம்பர் 21, 2025 முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த முடிவு இதுவரை இல்லாத மிக கடுமையான நடவடிக்கையாகும். தற்போது நிலைமை ஓரளவு தெளிவாகியுள்ளது, ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது நிச்சயமற்றது. பல சட்ட வல்லுநர்கள் இந்த முடிவை நீதிமன்றத்தில் சவால் செய்ய தயாராகி வருகின்றனர், ஏனெனில் இது ஜனாதிபதியின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் நம்புகின்றனர். இந்த முடிவு நிபுணர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களின் குடும்பங்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் வாழ்நாள் கனவுடன் அமெரிக்காவில் குடியேற நினைத்த பல குடும்பங்கள் இப்போது குழப்பத்தில் உள்ளன. இந்த விவகாரத்தை இந்திய மற்றும் அமெரிக்க அரசுகள் எப்படி தீர்க்கின்றன என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும்.